Hello friends, welcome to Living Tech channel. Today என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து புதுச்சேரி மாநிலத்துக்கான மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலை ஜாப் தான் வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பல விதத்துல எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பிளஸ் அப்ளிகேஷன் ரெண்டு லிங்க்குமே இருக்கு. ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். நோட்டிபிகேஷன் என்னைக்கு வந்திருக்குன்னா 24/3/2024 டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அன்னைக்கு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா 23/4/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் த்ரூ ஆஃப்லைன் மோட் ரெமெடிஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதாவது எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் எதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வந்து புதுச்சேரி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இது வந்து குரூப் 4 நான் கெஜெட்டட் போஸ்ட்ல வருது. இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் கிரேட் ஸ்டோனோகிராஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குரூப் சி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது குரூப் பி அண்ட் குரூப் சி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பிக்கு பாத்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் ஸ்டோனோகிராஃபர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் அல்லது இன்டர்பிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து ஜூனியர் கிளர்க்கு. ஃபோர்த் பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா டிரைவர் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு கொடுத்துருக்காங்க ஜெனரல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சென்னைன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. என்க்ளோசர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க அந்த ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார்ம் அட்டாச் பண்ணி அனுப்புவோம் இதுல இருக்கிற அட்ரஸ்க்கு. அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. 5:45 PM வரைக்கும் டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள அனுப்பலாம், ரிஜெக்ட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துக்கேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கங்க. கொரியர் பண்ண வேண்டிய அட்ரஸ் கீழே கிளியரா கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, நோட்டிபிகேஷன்ல கிளியரா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு சேலரி பேக்கேஜ்ங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஆஃப் ஸ்டோனோகிராஃபர் குரூப் பி நான் கெஜெட்டட் வருது. இதுக்கு சேலரின்னு பாத்தீங்கன்னா 35,400 லெவல்ல வருது. மொத்தம் 6 போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா யூஆர் ஜெனரல் கேஸ்ட், அதாவது யூஆர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து 3 போஸ்டிங்கும், எம்பிசில இருந்து ஒரு போஸ்டும், ஓபிசில இருந்து ஒரு போஸ்டும், எஸ்சிக்கு ஒரு போஸ்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் ஆஃப் ஸ்டோனோகிராஃப் குரூப் சி, இதுல குரூப் சி போஸ்ட் இது. இது வந்து சேலரி பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா 25,500 லெவல் 4ல கொடுத்துருக்காங்க. டோட்டல் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 9 போஸ்டிங். இதுல யூஆர் ஜெனரலுக்கு வந்து 4 போஸ்டும், எம்பிசிக்கு வந்து 2 போஸ்டும், ஓபிசிக்கு வந்து ஒரு போஸ்டும், எஸ்சிக்கு வந்து ஒரு போஸ்டும், இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு போஸ்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர், இது வந்து குரூப் சி போஸ்ட் தான். இதுக்கும் சேம் சேலரி, அதாவது 25,500 தான் லெவல் 4. இது வந்து 2 போஸ்ட் மட்டும் தான், அது ஜெனரல்ல கொடுத்துருக்காங்க அந்த 2 போஸ்ட்டுமே. அதுக்கு அடுத்து ஜூனியர் கிளர்க், இது குரூப் சி போஸ்ட் தான். இது சேலரின்னு பாத்தீங்கன்னா 19,900 ரூபாய் லெவல் 2. இது டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. யூஆர்ல வந்து 10 போஸ்டும், எம்பிசில வந்து 4 போஸ்டும், ஓபிசில வந்து 2 போஸ்டும், எஸ்சிக்கு வந்து 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிசிஎம்க்கு ஒரு போஸ்டும், இபிசின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு வந்து 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டைப்பிஸ்ட், இது வந்து குரூப் சி போஸ்ட். இதுவும் இதுக்கு வந்து சேலரி பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா சேம் தான், 19,900 லெவல் 2 பேக்கேஜ்ல கொடுக்குறாங்க. மொத்த வேகன்சின்னு பாத்தீங்கன்னா 13 வேகன்சி. இதுல ஜெனரல் காஸ்ட் வந்து 6 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. எம்பிசிக்கு வந்து 2, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட், இதுக்கும் சேம் சேலரி பேக்கேஜ் தான். இதுல வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு, அதுவும் எஸ்சி கேண்டிடேட் மட்டும் தான் அந்த ஒரு போஸ்டும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th எம்டிஎஸ் ஜெனரல்னு சொல்லிட்டு குரூப் சி, அந்த இதுல தான் வருது. இது வந்து சேலரி பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் லெவல் 1ல வருது. மொத்தம் ஒரு 20 போஸ்டிங் இருக்குது. இதுல வந்து யூஆர் டெஸ்ட் வந்து 8 போஸ்டும், எம்பிசிக்கு வந்து 3 போஸ்டும், ஓபிசிக்கு வந்து 2 போஸ்டும், எஸ்சிக்கு ஒரு போஸ்ட், எஸ்சிக்கு 2 போஸ்டும், பிசிஎம்க்கு ஒரு போஸ்ட், இபிசி அதுக்கு ஒரு போஸ்ட், எஸ்டிக்கு வந்து ஒரு போஸ்ட், இடபிள்யூஎஸ் 2 போஸ்ட், டோட்டலா 20 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவரால் வேகன்சின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 74 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் வேகன்சி எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்னு சொல்லிட்டு கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் திஸ் போஸ்ட் ஜூனியர் சீனியர் கிரேட் ஸ்டோனோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பி போஸ்ட்டுக்கு வந்து எந்த கேட்டகரி இருக்கிறவங்க எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஜியோ படி ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேட் எந்த போஸ்ட்ல வருது,
எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் எந்தெந்த போஸ்ட்ல வருதுன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க, கிளியரா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்டி அண்ட் எஸ்சி இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 35ல இருந்து +2 அதாவது 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பிசி, ஓபிசி, இபிசி அண்ட் பிடி அண்ட் பிசிஎம் இவங்களுக்கு மினிமம் ஏஜ் 18 வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்சி, எஸ்டி அண்ட் எம்பிசி, ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே 30+2 அதாவது 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்னு சொல்லிட்டு ஜியோ நம்பர் 50 இதுல வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன் வித் டிசபிலிட்டி அதாவது ஊனமுற்றோர் இருக்காங்களா அவங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் டிசபிலிட்டி பர்சன் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன் இது மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட்டால இருக்கிறவங்களுக்கும் மினிமம் 5 இயர்ஸ் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கு வரையா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயமெல்லாம் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதாவது சீனியர் கிரேட் ஸ்டோனோகிராஃபர் இதுக்கு வந்து டிகிரி ஆஃப் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டோனோகிராஃபர் லெவல் லோயர் டு ஜூனியர் கிரேட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் வந்து ஹையர் டு சீனியர் கிரேட் இங்கிலீஷ் இதுலயும் முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் லோயர் டு ஜூனியர் கிரேட் தமிழ் ஆர் மலையாளம் ஆர் தெலுங்கு இதுவும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் ஸ்டோனோகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதாவது 12th முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோனோகிராஃபர் லோயர் அண்ட் ஜூனியர் கிரேட்ல வந்து இங்கிலீஷ் முடிச்சிருக்கோம். டைப் ரைட்டிங் ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கோம். டைப் ரைட்டிங் லோயர் ஆர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ் ஆர் மலையாளம் இங்கிலீஷ் முடிச்சிருக்கோம், இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது தெலுங்கு ஆர் மலையாளம்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜ்ல முடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் 12th டிகிரி இந்த பேட்டர்ன்ல தான் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்னு சொல்லிட்டு மஸ்ட் பாஸ் கரெக்ட் நாலேஜ் டு ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் தெலுங்கு அண்ட் மலையாளத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து டைப்பிங் பாசிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் இதுக்கு வந்து 12th கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. இதுல வந்து டைப் ரைட்டிங் லோயர் ஆர் ஜூனியர் கிரேட் எக்ஸாமினேஷன் எழுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு இது மூணுமே முடிச்சிருக்கோம். மூணுல ஏதோ ஒன்னாச்சும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் லிஸ்ட் இதுக்கு வந்து 12th மினிமம் பாஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து என்ன நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் லிஸ்ட் இதுக்கு வந்து மினிமம் என்ன குவாலிஃபிகேஷனா 12th தான். 12th முடிச்சிருந்தா அதுக்கு எலிஜிபிலிட்டி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல டைப் ரைட்டிங் வந்து லோயர் ஜூனியர் கிரேட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து டைப் ரைட்டிங்ல வந்து லோயர் ஜூனியர் கிரேட் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இது மூணுல எதுவும் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இதுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் கேட்கறாங்க, இதுக்கு கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஸ்டாப் ஜெனரல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விடோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் இது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ், எம்பிசி, ஓபிசி, பிடி, பிசிஎம், இபிசி அப்ளிகண்ட் இவங்களுக்கு எல்லாமே 750 ரூபா பெர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் எம்டிஎஸ் போஸ்ட் அதுக்கு வந்து 500 ரூபா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன் அப்ளிகண்ட் அண்ட் எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி பர்சன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன்ட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது புதுச்சேரியில தான் உங்களுக்கு லொகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் அதாவது எந்த மெத்தட்ல செலெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் கம்பல்சரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெக்னிக்கல் ஸ்கில் செக் பண்ணுவாங்க. 10th முடிச்சிருக்கோம்னா டிரைவிங் அந்த டீடைல்ஸும் கேட்குறாங்க, கிளியரா பார்த்துக்குங்க. சீனியர் கிரேட் ஆஃப் ஸ்டோனோகிராஃபர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி எலிஜிபிலிட்டி எக்ஸாம் என்ன மெத்தட்னு சொல்லி டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் டிரான்ஸ்லேட் பேப்பர்ஸ் இந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இதையும் பார்த்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு
ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எது மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்க போது, என்ன சிலபஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போய் பார்க்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது 24/3/2024 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கங்க. மொத்தம் 7 போஸ்ட்டுக்கு இருக்கு. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டுக்கு கூட டிக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கூல் ரெக்கார்டில் மார்க் ஷீட்லாம் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேப்சல் லெட்டரில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அந்த இருப்பிடச் சான்றிதழுக்கு வந்து இஷ்யூ அத்தாரிட்டி யார் கொடுத்துருக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் கொடுங்க. அதுக்கடுத்து எந்த புதுச்சேரி, காரைக்கால் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. எந்த ஏரியாவோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்குறாங்க, ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேரிடா அன்மேரிடா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஏஜ் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இன்கேஸ் ஃபீமேல் ஆர் ஸ்பெசிஃபை ஸ்டேட்டஸ் வீடியோ டைவர்ஸ் இது மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸை டச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி சப்காஸ்ட் எதுவோ அதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசபிள் பர்சன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன டிசபிள் ப்ராப்ளமோ அந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க, எவ்வளோ பர்சன்ட் டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐடி கார்டு நம்பரும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதை கரெக்டாக கொடுத்துங்க எஸ்ஆர் நோவான்ட்டு. அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இது மாதிரிலாம் கேட்குறாங்க, ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து மெயில் ஐடி அண்ட் இமெயில் ப்ளஸ் மொபைல் நம்பர் இது எல்லாமே கரண்ட்ல ஒர்க்கிங்ல இருக்கிறத கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ், அதாவது 8th 10th முடிச்சது, டிப்ளமோ, டிகிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதில். தமிழ் மீடியமா, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டி போர்டு, மார்க் பர்சன்டேஜஸ், இது என்ன டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு டைப் ரைட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, அதாவது எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டி, என்ன கிரேட்ல பாஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க, அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் அந்த டீட்டெயில்ஸில் வந்து டேட் என்ட்ரு பண்ணிக்கங்க, இஷ்யூ அத்தாரிட்டி, வேலிட் டேட்டு, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். லாங்குவேஜ் நேமு ப்ளஸ் ரீடு, ரைட்டு, ஸ்பீக் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும் என்னென்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயா அன்எம்ப்ளாயான்னு கேட்குறாங்க, அது கொடுத்துருக்கோம். ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தா எஸ்ஆர்ஓ கொடுத்து எக்ஸ்பிளைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அப்படி கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்களோ ஆஃபீஸ் நேம், என்னவா ஒர்க் பண்ணீங்களோ உங்களுடைய பதவி நேம், அதுக்கடுத்து எந்த ஒர்க்லேருந்து எவ்வளோ ஒர்க் பண்ணீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசிப்ளினரி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களை டெர்மினேட் பண்ணியிருக்காங்களா இல்லையானாலாம் கேட்குறாங்க, ஏதாவது கிரிமினல் வழக்கு இது மாதிரிலாம் இருக்குங்களா இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க, அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஃபீஸ் பே பண்ணுறீங்களா அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிடி நம்பர், டிடி டேட்டு, பேங்க் அண்ட் பிரான்ச் அதனுடைய டீட்டெயில்ஸ், அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் வழக்கு இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க, அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக படிச்சு பார்த்துட்டு சிக்னேச்சர் அண்ட் தி அப்ளிகன்ட்ங்கிற இடத்துல சைன் பண்ணிடுங்க, டேட் அண்ட் பிளேஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நோட் சொல்லிட்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் எந்தெந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுமோ அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th 10th 12th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், எனி அதர் அகாடமிக் சர்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதுக்கடுத்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கோ அது இம்பார்ட்டனோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. இது மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே அந்த டேட்குள்ள போஸ்ட் மூலியமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க, கரெக்டாக பார்த்து அனுப்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.